வணக்கம். நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்தியாவை காத்தது ஆகாஷ்டீர் அமைப்பு. இந்திய விமானங்கள் பறக்காததால் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்பு. இந்திய கடற்படைக்கு மற்றொரு புதிய போர்க்கப்பல். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க வரி விதிப்பு எழுப்பிய எச்சரிக்கை. பயணிகளுக்கு அழுக்கான இருக்கை வழங்க இண்டிகோவுக்கு பெரிய அபராதம். இந்திய தாக்குதலில் சொந்த மக்களையே ஏமாற்றிய பாகிஸ்தான். இனி விரிவான செய்திகள். டிஆர்டிஓவின் தலைவர் சமீர் ஹாமத்தின் கூற்றுப்படி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்தியாவின் தற்காப்பு பக்கத்தில் இந்த நடவடிக்கை பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் உருவாக்கி ஒரு மொபைல் தானியங்கி வான் பாதுகாப்பு கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பான உள்நாட்டு ஆகாஷ்டீர் அமைப்பை பெரிதும் நம்பியிருந்தது. இந்த நடவடிக்கையின் போது ஆகாஷ்டீர் இந்தியாவின் தற்காப்பு ஆயுத களஞ்சியத்தின் முதுகெலும்பாக செயல்பட்டது. காமிகேஸ் மற்றும் உளவு ஆளற்ற விமானங்கள், மைக்ரோ ஆளற்ற விமானங்கள், சுற்றித் திரியும் வெடிப்பொருட்கள் மற்றும் பாகிஸ்தானால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் உட்பட அனைத்து வான் அச்சுறுத்தல்களை கண்டறிந்து இடைமறிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. ஒவ்வொரு எதிரி ஆளற்ற விமானத்தையும் செயலிழக்க செய்வதில் 100% வெற்றி விகிதத்துடன் ஆகாஷ்டீர் அமைப்பு குறிப்பிடத்தக்க செயல்திறனை வெளிப்படுத்தியது. இது ராணுவம் மற்றும் விமானப்படை முழுவதும் உள்ள பல ரேடார் மற்றும் கண்காணிப்பு ஆதாரங்களில் இருந்து நிகழ்நேர சென்சார் தரவை ஒரே வலையமைப்பில் ஒருங்கிணைக்கின்றது. ஆகாஷ்டீர் அமைப்பு அச்சுறுத்தல்களை விரைவாக அடையாளம் காணுதல், கண்காணித்தல் மற்றும் தானியங்கி முறையில் பொருத்தமான ஆயுதங்களை ஈடுபடுத்துதல் ஆகியவற்றை செயல்படுத்துகிறது. இதன் மூலம் இந்தியாவின் வான் பாதுகாப்பு கேடயத்தில் ஏற்படும் எந்த உடைப்புகளையும் தடுக்கின்றது. இந்த அமைப்பின் நெட்வொர்க் சென்சார்கள் ஆகாஷ்டீரை மேம்படுத்த ஆரம்ப எச்சரிக்கை மற்றும் சூழ்நிலை விழிப்புணர்வை வழங்க அனுமதித்தன. நடுத்தர தூர MRSAM ஏவுகணை அமைப்பு உட்பட பிற வான் பாதுகாப்பு சொத்துக்களுடன் ஒருங்கிணைத்து மேம்பட்ட கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளை ஒருங்கிணைத்தது. ஆகாஷ்டீரின் வாகன அடிப்படையிலான இயக்கம் முன்னணி வரிசைகளுக்கு அருகில் நெகிழ்வான வரிசைப்படுத்தலை செயல்படுத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் பிரம்மோஸ் ஏவுகணைகள் தலைமையிலான இந்தியாவின் தாக்குதல் துல்லியமான தாக்குதல் திறனுக்கும் ஆகாஷ்டீரின் மற்றும் பிற வான் பாதுகாப்பு அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட மீள்தன்மை AI இயக்கப்படும் தற்காப்பு குடைக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை எடுத்து காட்டுகிறது. சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் மேம்பட்ட தொழில்நுட்ப மற்றும் தந்திரோபாய திறன்களை காட்டியது மட்டுமல்லாமல் இந்தியாவின் பாதுகாப்பு நிலைப்பாட்டில் சுயசார்பு மற்றும் உள்நாட்டு வலிமையினை நோக்கிய குறிப்பிடத்தக்க மாற்றத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தியது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தான் அரசு தடை விதித்துள்ளது. இதேபோல் இந்தியாவும் பாகிஸ்தான் விமானங்களுக்கு தனது வான்வழி பயன்பாட்டில் தடை விதித்தது. ஒரு நாட்டின் வான் பகுதியை மற்றும் ஒரு நாட்டின் விமானங்கள் பயன்படுத்தும் போது அதற்கு கட்டணம் விதிக்கப்படும். இந்த கட்டண விதிப்பு முறை நாட்டுக்கு நாடு வேறுபடும். சில நாடுகள் தூர அடிப்படையிலான கட்டண முறையை வைத்திருக்கின்றன. தமது வான் பகுதியில் வெளிநாட்டு விமானங்கள் எவ்வளவு தொலைவு வரை பறக்கின்றன என்பதை வைத்து நெறியான கட்டணம் வசூலிக்கின்றன. அதற்கு உதாரணம் அமெரிக்கா. அமெரிக்கா போன்ற சில நாடுகள் தமது வான்வெளியில் பறக்கும் 100 கடல் மைல்களுக்கு ஒரு நிலையான கட்டணத்தை வசூலிக்கின்றன. இரண்டாவது எடை மற்றும் தூரம். அதற்கு உதாரணம் கனடாவின் கட்டணங்கள் விமானத்தின் எடை மற்றும் பயணித்த தூரம் இரண்டையும் கருத்தில் கொள்கின்றன. தடை நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு தினமும் 100 முதல் 150 இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இவை முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி பாகிஸ்தானில் நடைமுறைக்கு வந்த இந்த தடை காரணமாக ஜூன் 30ஆம் தேதி வரையுள்ள காலத்தில் மட்டும் பாகிஸ்தான் 4.1 பில்லியன் ரூபாய் கட்டண வருவாயினை இழந்ததாக அந்த நாட்டு அரசு உறுதி செய்துள்ளது. இந்த தகவலை பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் உறுதிப்படுத்தியதாக பாகிஸ்தானின் அரசு சார்பு செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. இந்தியாவிலிருந்து அயல் நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்தி தடையின்றி பறந்து வருகின்றன. மறுபுறம் இந்தியா பாகிஸ்தான் விமானங்களுக்கு தடை விதித்ததால் பாகிஸ்தானின் விமான போக்குவரத்து சுமார் 20% குறைந்தது. ஏற்கனவே நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தான் இந்த வான்வெளியை பயன்படுத்த முடியாததால் பயண நேரம் அதிகரித்ததோடு பல்வேறு செயல்பாட்டு சிக்கல்களையும் எதிர்கொண்டு வருகின்றது. குறிப்பாக தென்கிழக்காசியாவுக்கு செல்லும் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியை தவிர்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் விமான போக்குவரத்து ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி வரும் 24ஆம் தேதி காலை 4:59 மணி வரை இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் வான்வெளி தடை அமலில் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் கடற்படை வலிமை மற்றும் பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கமளிக்கும் விதத்தில் திட்டம் 17A கீழ் நீலகிரி கிளாஸின் 3வது ஸ்டெல்த் தொழில்நுட்ப ஏவுகணை தாங்கி போர்க்கப்பலான INS கிம்கிரி கொல்கத்தாவில் உள்ள GRSC கப்பல் கட்டும் தளத்தில் இந்திய கடற்படையில் சேர்க்கப்படுவதற்கு அதிகாரப்பூர்வமாக புறப்பட்டது. GRSC-யால் கட்டப்பட்ட 3 நீலகிரி கிளாஸின் போர்க்கப்பல்களில் முதலாவதாக INS கிம்கிரியின் விநியோகம் இந்தியாவின் உள்நாட்டு போர்க்கப்பல் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் வளர்ந்து வரும் நிபுணத்துவத்தை காட்டுகிறது.
149 மீட்டர் நீளம் மற்றும் 6670 டன் இடப்பெயர்ச்சி கொண்டு இந்த போர்க்கப்பல் குறைந்த ரேடார் குறுக்குவெட்டு மற்றும் அகச்சிவப்பு கையொப்ப குறைப்பு உட்பட மேம்பட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்ப அம்சங்களை வைத்திருக்கின்றது. ஒருங்கிணைந்த டீசல் அல்லது எரிவாயு உந்துவிசை அமைப்பால் இயக்கப்படும் INS கிம்கிரி 28 knots வரை வேகத்தையும் 5500 கடல் மைல்கள் செயல்பாட்டு வரம்பையும் கொண்டுள்ளது. இது இந்தோ பசிபிக் முழுவதும் நீடித்த கடல் பயணங்களை செய்ய அனுமதிக்கின்றது. போர்க்கப்பலின் ஆயுத தொகுப்பில் இருந்து 8 பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளுடன் ஆயுதம் ஏந்தியுள்ளது. இவை கப்பல் எதிர்ப்பு மற்றும் நில தாக்குதல் பாத்திரங்களுக்கானது. மிக துல்லியத்துடன் 400 தொடக்கம் 450 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. வான் பாதுகாப்பிற்காக INS கிம்கிரி 32 பராக் 8 நீண்ட தூர ஏவுகணைகளை செங்குத்து ஏவுதல் அமைப்பு VLS உடன் கொண்டு செல்கின்றது. இது பல இலக்கு கண்காணிப்பு மற்றும் இடைமறைப்பு ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கல் ஸ்கேன்ஸ் செய்யப்பட்டு வரிசை AESA ரேடாருடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பணியகத்தால் வடிவமைக்கப்பட்டு கொல்கத்தாவில் உள்ள போர்க்கப்பல் மேற்பார்வை குழுவால் மேற்பார்வையிடப்பட்டு கட்டப்பட்டு INS கிம்கிரி இந்தியாவின் தன்னம்பிக்கைக்கான உறுதிப்பாட்டை உள்ளடக்கியது. கிட்டத்தட்ட 75% உள்நாட்டு பாகங்களுடன் போர்க்கப்பல் கட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா இந்தியாவுக்கு விதித்து 50% வரி நடவடிக்கை தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே பெரும் பதட்டத்தை உண்டாக்கியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட இந்த வரி உயர்வுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்து இதன் எதிர்மறை விளைவுகளை தடுக்க பல்வேறு துறைகளிலும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பை அமெரிக்காவின் மூத்த பொருளாதார நிபுணர் ஸ்டீவ் கான்கே மற்றும் ட்ரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் ஆகியோர் கூட கடுமையான விமர்சனம் செய்துள்ளனர். அவர்கள் கருத்தில் ட்ரம்பின் வரி கொள்கைகள் அமெரிக்காவின் நீண்டகால பொருளாதார நலனுக்கும் உலகளாவிய கூட்டாண்மைக்கும் சேதத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. இந்த சூழலில் அமெரிக்காவின் பிரபல பொருளாதார நிபுணர் ஜெப்ரி சாக்ஸ் வெளியிட்ட கருத்தில் அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கு இந்தியாவை பற்றிய உண்மையான கவலை மிக குறைவாகவே உள்ளது. இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது சீனாவுக்கு எதிரான கூட்டணி அமைப்பதில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இணைந்து நீண்டகால பாதுகாப்பு உறவை அடைய முடிந்தது. இனி இந்திய ஒத்துழைப்பை அமெரிக்கா எதிர்பார்க்க முடியாது. இந்தியா உலகளவில் சுதந்திரமான ஒரு பெரிய சக்தியாக இருந்து தனது தனித்துவமான நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சாக்ஸ் ட்ரம்பின் வரி கொள்கைகள் அமெரிக்க அரசியலமைப்புக்கும் பொருளாதார அமைப்புக்கும் முரண்பட்டவை என்று வலியுறுத்தி கூட்டாண்மை பரிமாணங்களை கவனத்தில் கொள்ளாமல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் நீண்ட காலத்தில் அமெரிக்காவுக்கு மோசமான விளைவுகளை தரும் என்று எச்சரித்தார். இதனால் இந்திய அமெரிக்கா இடையிலான வரிப்போர் மற்றும் பொருளாதார பரிமாணங்கள் அமெரிக்காவில் அதிகம் பேசப்படுகின்றன. இரு நாடுகளும் தங்களது நீண்டகால தொடர்புகளையும் உலக அரசியலின் பெரும் மாற்றங்களையும் கருத்தில் கொண்டு இந்த கட்டமைப்பை சமநிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பயணி ஒருவருக்கு அழுக்கான கரைபடைந்த இருக்கையை வழங்கியதற்காக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு மிக பெரும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி பாகுவில் இருந்து டெல்லிக்கு பயணம் செய்த பெண் பயணி பிங்கி தனது அமர்ந்திருந்த இருக்கை அசுத்தமானதும் கரைகளால் மாசுபட்டதுமாக இருப்பதை கண்டுபிடித்து விமான நிறுவனத்திற்கு எதிராக புகார் அளித்தார். இந்த புகாரை டெல்லி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் தீர்வு ஆணையம் முறையாக விசாரித்தது. ஆய்வின் பின்னர் விமான நிறுவனத்தின் சேவை குறைபாடுகள் பயணிக்கு உணர்ச்சியல் மற்றும் உடல் மன உளைச்சல் ஏற்படுத்தியதாக அறியப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு ஆணையம் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு 1.5 லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டதோடு வழக்கு செலவாக கூடுதலாக 25,000 ரூபாவும் அபராதமாக விதித்துள்ளது. இந்த தீர்ப்பு விமான சேவைகளில் தரத்தை கடைபிடிக்காமல் இருப்பது பயணிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை வெளிப்படுத்தும் முக்கிய தீர்ப்பு ஆகும். மேலும் இந்தியாவின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு நன்றாகவும் சுத்தமாகவும் சேவை வழங்குவது அவசியம் என்பதையும் இந்த நடவடிக்கை வலியுறுத்துகிறது. பஹல்காம் பகுதியில் ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இதற்கு பதிலாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள 9 தீவிரவாத முகாம்களை குறிவைத்து விமான தாக்குதல் நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டனர். மேலும் காஷ்மீரில் 26 சுற்றுலா பயணிகளை கொன்ற 3 தீவிரவாதிகளும் ஆபரேஷன் மகாதேவ் என்ற நடவடிக்கையில் ராணுவத்தால் வேட்டையாடப்பட்டனர். தற்போதைய இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திரிவேதி சென்னை IITயில் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் முன் உரையாற்றிய போது பாகிஸ்தான் அரசு தமது மக்களுக்கு நாங்கள் வென்றோம் என்று தேசிய மனநிலையை கட்டமைத்துக் கொண்டு இருக்கின்றனர் என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது வெற்றி என்பது நமது மனதில் இருப்பதுதான் முக்கியம். பாகிஸ்தானியர்கள் தங்களின் தளபதியை உயர்ந்த பதவிக்கு உயர்த்தியதால் தாங்கள் வெற்றி பெற்றதாக நம்புகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய ராணுவம் தன் பாணியில் நீதி நிலைநாட்டி உலகுக்கு வலுவான செய்தி அனுப்பியுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முழு ஆதரவு வழங்கி தாக்குதல் நடந்த நாளே முப்படை தளபதிகளை அழைத்து அடுத்த நடவடிக்கைகளை சுதந்திரமாக முடிவு செய்ய அனுமதித்தார். இந்த ஆபரேஷன் ஒரு சதுரங்க போட்டி போன்றதாக இருந்தது.
எமது படைகள் எதிரியின் அடுத்த நகர்வை கண்காணித்து சாம்பல் நிற மண்டலம் எனப்படும் சூழலில் நுட்பமான நடவடிக்கைகளை எடுத்தனர். சில நேரங்களில் செக்மேட் நிலைகளை உருவாக்கி துருப்புக்களை இழக்கும் அபாயங்களையும் தாண்டி வெற்றியை நோக்கி சென்றனர் என்று அவர் விளக்கினார்.